உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஸ்பாட்லைட் வித் சுப்ரா நிகழ்ச்சிக்காக அரசியல் விமர்சகர், பொருளாதார நிபுணர் CAV சுப்ரா சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபா மேடம். சார் 2026 ஸ்டார்டிங் காலகட்டத்துல குறிப்பா பினான்சியல் இயர் Q1 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. இந்திய பங்குச்சந்தையில பண முதலீடு செஞ்சவங்களாம் தன்னுடைய பணத்தை வித்ட்ரா பண்ணாங்க. அதனால ஒரு ஷேக் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா அட் த எண்ட் ஆஃப் இந்த குவார்டர், அட் த எண்ட் ஆஃப் திஸ் லாஸ்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா 7.7 GDP. இது எப்படி சார் சாத்தியமாச்சு இந்தியால? அதாவது பணம் வெளியில போச்சுன்னு சொன்னீங்க இல்லையா, அது பொதுவா மக்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்மள்ட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அதை வந்து நம்ம சேஃபா இருக்கணும்னு என்ன பண்றோம், ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றோம், ஃபிக்ஸட் டெபாசிட்டா 7-8% வருது. பட் நமக்கு வந்து திடீர்னு ஒரு ஓரிரு வருடங்களுக்கு அப்புறமா ஒரு தேவை வருது. நான் வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு மார்ஜின் மணி கட்டணும், இல்லை வந்து எனக்கு மற்ற செலவுகள் ஏறி போச்சு, அதுக்காக பணம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்றோம். ஸோ வித்ட்ரா பண்றதுனால அந்த பேங்க் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால நாங்க வித்ட்ரா பண்ணிட்டோம்னு யாரா சொல்லுவாங்களா? அது மாதிரி தான். ஏன்னா யார் முதலீடு செய்தார்களோ அவர்களோட தேவைக்காக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த குளோபல் கிரைசிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப நாளா இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வாரா இருக்கட்டும், அப்புறம் இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ், இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரா இருக்கட்டும், அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த எனர்ஜி டிபெண்டன்ஸ் அக்ராஸ் ஆல் த கண்ட்ரிஸ், நாட் ஓன்லி இந்தியா. ஸோ எனர்ஜி டிபெண்டன்ஸ் எல்லா கண்ட்ரிகளும் வந்து கல்ஃபை நோக்கி இருக்குது. ஈரான் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக அந்த பொருட்களை வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது உள்ளூரில் வந்து குரூட் ஆயிலோட விலை ஜாஸ்தி ஆகுது, இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகுது. அதனால் வந்து ரெசஷனை நோக்கி போகின்ற ஒரு எக்கானமி நோக்கி அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியானதுனால உள்ளூரில் அவர்களுக்கு வந்து பணம் அதிகமாக தேவைப்படுகிறது செலவு பண்ணுவதற்கு. ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி போர்க்காலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடோட எக்கானமி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம நாட்டில் வந்து பணத்தை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுப்போம். அப்புறம் அந்த நாட்டோட எக்கானமி வந்து உலக பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி முதலீடு பண்ணலாம். அதாவது இப்போ வரைக்கும் வந்த லாபத்தை நம்ம எடுத்து சேமித்து வச்சுப்போம். இனிமேல் வரப்போகிற நல்ல ஒரு காலம் வரும்போது அப்போ திருப்பி முதலீடு பண்ணோம், திருப்பி லாபத்தை ஈட்டுவோம். இந்த கான்செப்டில் தான் இங்கேருந்து வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ரைட்டுங்களா, அந்த நிறுவனங்கள் அவர்கள் வந்து அவங்கவுங்க ஊர்லேருந்து வந்து பணத்தை வாங்கியிருப்பாங்க. அவங்க அங்கேருந்து வந்து நம்ம நாட்டில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. இதுவரை செய்த லாபத்தை சேஃபாக முதல்ல நம்ம வச்சுப்போம். ப்ளஸ் அங்கேயும் உள்ளூர்லேயும் பணம் தேவைப்படுகிறது, அதுக்காக வச்சுப்போம். நாளைக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாகட்டும், அதுக்கப்புறம் முதலீடு பண்ணோம். அந்த மாதிரி காரணத்திற்காக தான் வந்து இந்த பணம் வந்து இங்கேருந்து FDIs வந்து இங்கேருந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியும், மேக் அமெரிக்கா கிரேட் அமெரிக்கா. ட்ரம்ப் வந்து அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே வந்து தேர்தல் பரப்புரை சொன்னார். விச் மீன்ஸ் அமெரிக்கா பொருளாதாரத்தை நாங்கள் அமெரிக்காலே வந்து பெரிதுபடுத்த போகிறோம், இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வாங்க, ஃபேக்ட்ரிஸை வந்து இங்கே போடுங்க அப்படின்னாரு. ஸோ அமெரிக்காலேருந்து முதலீடு பண்ண என்ன பண்ணுவான், அங்கே இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய டேக்ஸ் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் தொழில் தொடங்க போகிறேன்னா அதுக்கு பணம் தேவை இல்லையா, அதை வித்ட்ரா பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான வித்ட்ராயல் தானே தவிர இந்தியன் எக்கானமி வந்து அப்படியே நொறுங்கி விழுந்துடுச்சு, அப்படியே அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு, அதனால பயந்து யாரும் இங்கேருந்து போகல. நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தோட இது பாருங்களேன், அந்தந்த மாநிலங்கள்லையும் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி சொல்லிட்டு MOUஸ்லாம் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் உள்ள பெரிய பெரிய நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு பண்ணுறாங்க இங்கே. ஸோ அதனால் வந்து இந்தியன் எக்கானமி வந்து கீழே போனதுனால பணம் வெளியில் போகல, அவர்களுக்கு தேவை இருந்ததுனால வெளில போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னபடி 7.7% GDP, அதாவது போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 25-26 அந்த முழு நிதி ஆண்டில் வந்து நம்ம 7.7% வளர்ச்சி பெற்றிருக்கிறோம். 7.8 கடைசி குவார்ட்டரில். அதாவது நம்ம வந்து இப்போது நம்ம 11வது பொருளாதாரமாக இருந்து அதாவது 12 வருடங்களுக்கு முன்னாடி 2014 வந்து இந்த NDA அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது 16வது பொருளாதாரமாக இருந்தது. அப்போ வந்து வெறும் வந்து ஒரு $2.7 trillion எக்கானமி தான் நம்மளோடது. இன்னைக்கு வந்து $4.5 trillion தாண்டி போய் கொண்டிருக்கிறது. 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது. டெஸ்பைட் ஆல் த இஷ்யூஸ் அக்ராஸ் தி வெஸ்ட் ஏஷியா அண்ட் ஆல்சோ இம்ப்ளிமெண்டட் பை ட்ரம்ப். இந்த டாரிஃப்லாம் போட்டு பயமுறுத்தி நம்ம வந்து ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, ரஷ்யாவில் க்ரூட் ஆயில் வாங்கிறத பற்றி இல்லை,
அது நீங்கள் ரூபலில் வாங்கக்கூடாது. வாங்கினா என்ன ஆகும்? என்னோட டாலரோட தேவை குறைஞ்சி போயிடும். டாலரோட தேவை குறைஞ்சி போயிடுச்சுன்னா நான் அச்சடித்த நோட்லாம் யார்கிட்ட போய் விற்பேன் நான்? அதனால் நீங்கள் வந்து க்ரூட் ஆயிலை வந்து டாலரில் மட்டும்தான் வாங்கணும். இந்த மாதிரியான த்ரெட்லாம். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து ஒரு 8% கிட்ட ஜிடிபி க்ரோ ஆயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் 145 கோடி மக்கள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டில் இந்த பொருளாதாரத்தை வந்து இது மாதிரி மேனேஜ் பண்ணினதுன்றது வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். சார், ஒரு பக்கம் பாக்குறோம், மம்தா அவர்களினுடைய கட்சி, மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி வந்து செங்குத்தா பிளவுபட்டிருக்க மாதிரி இருக்கு. நிறைய பேர் எம்எல்ஏஸ், எம்பின ஆதரவை வந்து எதிர்பார்க்காத விதமா தங்களுடைய ஆதரவை அடுத்த கட்சிக்கு, குறிப்பா பாஜகவுக்கு தருவதை நம்மளால பார்க்க முடியுது. இதனால என்ன பார்வை வைக்கப்படுதுன்னா, மேற்கு வங்கத்தை சார்ந்த மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸும் சரத்பவார் அவர்களுடைய கட்சி, மகாராஷ்டிரால சரத்பவார் அவரின் கட்சியும் வந்து காங்கிரஸ்ல இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, இது ரெண்டா பிரிச்சு போனோமா. முதல்ல அந்த எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வெளில போனது. ரெண்டாவது நீங்க கேட்டது வந்து ராகுல் காந்தி இன்னைக்கு காங்கிரஸோட இணைப்பு, ரைட்டுங்களா? சரி, முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சி, ஓகே, எந்த விதமான ஒரு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்களோடு இணைந்து செயல் திட்டங்கள் பெருசாலாம் வந்திருக்கானா வரல. ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சி ஒரு 40 ஆண்டுகளுக்கு அப்புறமா இதில் தள்ளிட்டு ஆட்சியிலேருந்து அவர்கள் இறக்கி விட்டு வந்திருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு மேண்டேட் கொடுத்துருக்கான்ற போது மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு ஆட்சியாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, பட் என்னதான் இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி என்பது கண்டிப்பாக வந்து ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறமா வரும், 15 வருடங்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த அளவுக்கு, அதாவது பாஜக வந்து அசுர பலம் பெற்று 207 சீட்டில் வந்து வின் பண்ணி வர்றதுன்றது வந்து அப்போது மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பு, அதாவது எதிர்பார்ப்புனா வந்து அரசு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க, ஒன்று கூட பூர்த்தி ஆகலை. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இந்த ஆட்சியின் மேலே உள்ள ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அது வாக்காக செயல்பட்டுருக்கு இன்னைக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது மேடம், தேர்தலில் வந்து தோல்வி வெற்றி வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும், அதை பற்றிலாம் இது இல்லை. ஸோ நீங்கள் தோல்வியை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, தோல்விக்கு வந்து உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக வந்து பிஜேபி வின் பண்ணிடுது. ஏங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மூலமாக வின் பண்ணால் எதுக்கு உங்களுக்கு 80 தொகுதியில் விட்டு கொடுக்கணும்? அந்த 80 தொகுதியிலுமே சேர்த்து வின் பண்ணியிருக்கலாம்ல. இது வந்து எனக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணமாக சொல்லப்படுது சார். எஸ்ஐஆர் இல்லை எஸ்ஐஆர், அப்போது எஸ்ஐஆர் வந்து அங்கே ரைட்டுங்களா? ஏன் எப்படிங்க எஸ்ஐஆர் வந்து அப்போ தமிழ்நாட்டில் என்னங்க ஆச்சு எஸ்ஐஆர்? நீங்கள் கேரளாவில் என்ன ஆச்சு எஸ்ஐஆர்? கேரளாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களா? தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாங்களா? இல்லை பிஜேபி சார்ந்த அதிமுக ஆட்சிக்கு வந்ததா? இல்லையே. அப்போ இங்கே மட்டும் எப்படிங்க எஸ்ஐஆர் வந்து மக்களுக்காக செயல்பட்டது, அங்கே வந்து பிஜேபிக்காக செயல்பட்டது? இது வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா, அது குறிப்பாக வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தோல்வி அடைச்சிட்டா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் இசிஐ மூலமாக வந்து மிரட்டுறாங்க, இடி மூலமாக மிரட்டுறாங்க, சிபிஐ மூலமாக மிரட்டுறாங்க. ஏங்க, மிரட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டா எல்லா தொகுதிகளையும் மிரட்டி வின் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் வந்து ஒரு 80 தொகுதியில் மட்டும் உங்களுக்கு விட்டு கொடுத்து அந்த 80 தொகுதியிலேருந்து இப்போ 60 எம்எல்ஏக்கள் வந்து இங்கே பாஜகவோட அவங்களோட துணையை நாடி இருக்கிறாங்க? ஏன் அது மாதிரி? ஸோ இது வந்து சின்ன பசங்கள்கிட்ட சொன்னால் கூட, எல்கேஜி படிக்கிறவங்க சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டாங்க, கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் ஒத்துக்கணும், அதாவது கட்சியில் வந்து அடுத்த தலைமை யார், அங்கேயும் இந்த டைனஸ்டி பாலிடிக்ஸ் தானே வருது. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க, அவங்களுக்கு தான் வந்து அடுத்த தலைமைன்னு பேசிக்கிறாங்க, அவருக்கு தான் அடுத்த பதவி கொடுக்குறாங்க, கட்சியில் அடுத்த பதவி கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது அங்கே வந்து களத்தில் டெய்லி நின்று பணியாற்றிய அவங்கள வெற்றிக்காக உழைத்தவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒன்று கட்சிக்குள்ளே, இன்னொன்று மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம இன்ஃபில்ட்ரேட்டர் சொல்கிறோம் இல்லைங்களா, அதை தடுப்பதற்கு என்ன பண்ணினீங்க? அதுக்கு இங்கே வந்து தமிழகத்தில் எஸ்ஐஆருக்கு அகெயின்ஸ்டாக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், ஒரு வார்த்தை கூட பேசலை. அவருக்கு தெரியும் இது உண்மையாக இது வந்து களையப்பட வேண்டிய ஒரு இதுதான், டேட்டா பேஸ் தான், டூப்ளிகேட் வாக்காளர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியா என்பது வந்து ஒரு பெரிய சந்தை ஆயிடுச்சு. முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து டெல்லியில் போய் வேலை பார்க்கறது கம்மியாக இருக்கணும், மும்பையில் போய் வேலை பார்க்கறது கம்மியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் வந்து குளோபலைசேஷன், எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்ததுனால யார் வேணால் எங்கே வேணால் போய் வேலை பார்க்க முடியும். ஸோ அங்கே போய் வேலை பார்க்கும்போது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இசிஐயில் வந்து இங்கே வித்ட்ரா பண்ணிவிட்டு எலெக்ஷன் கமிஷனில் போய்ட்டு உங்கள் பேரை வித்ட்ரா பண்ணிட்டு அந்த மாநிலத்தில் போய் சேர்த்துக்கணும்.
அப்படி சேர்த்த மாதிரி தெரியல கடந்த ஒரு 20-30 வருடங்கள். ஸோ அது டூப்ளிகேட், இங்கேயும் அவரோட பேர் இருக்கும், அங்கேயும் பேர் இருக்குது. ஸோ அவர் எங்கே வாக்களிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால என்ன சொன்னாங்கன்னா, அதில் இறந்தவர்களுடைய இதுவும் பேரும் அது பட்டியலில் சேர்ந்துருக்கு. இது மாதிரி டூப்ளிகேட் வாக்காளர்கள் இருக்குது. இது மாதிரி வந்து இல்லைனா வந்து இதுவே இருக்குது உங்களுக்கு அரசியல் கட்சிகள் வந்து அவங்க பேரை வந்து டெலீட் பண்ணாமே வச்சுருக்கிறாங்க. அதை சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீனப் பண்ணிட்டு இங்கே என்ன அதிமுக வந்தது, என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. இங்கே திமுக வரல, அதிமுக வரல, தாவேக்கா தான் வந்தது. பூசா அப்போ அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நமக்கு சாதகமாக வரும்போது மட்டுமே வந்து அனைத்து திட்டங்களும், அனைத்து ஸ்கீம்ஸும், அனைத்து ப்ரோக்ராம்ஸும் நல்லா ஒர்க் பண்ணுறது. நமக்கு எதிராக வந்துடுச்சு அப்படின்னா உடனே வந்து பாஜக பின் வழியாக உள்ளே நுழைகிறது. இங்கே கூட பாருங்க, ஒன்றும் இல்லை, இந்த கவர்னர் உடனே இங்கே தீர்ப்பு வந்து 107 சீட்டு தான் கொடுத்தாங்க, 108 கொடுத்தாங்க. ஒரு சீட்டு வந்து காலி ஆயிடுச்சு, பிகாஸ் அவர் ரிசைன் பண்ணதுனால. உடனே என்ன சொல்றாங்கன்னா, பின் வழியாக வந்து பாஜக உள்ளே நுழைந்து விடக்கூடாது கவர்னர் ஆட்சி மூலமாக, அதற்காக நாங்கள் கூட்டு சேர்ந்தோன்றாங்க. சார், மக்கள் அங்கே மேண்டேட் கொடுத்ததே உங்களுக்கு அதிக பெரும்பான்மை வரக்கூடாது என்பதற்காக தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் மக்களோட மேண்டேட்டை முறியடித்து விட்டு நீங்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து தாவேக்காக்கு எதிராக வாக்கை வாங்கிவிட்டு திருப்பி அந்த தாவேக்காவில் போகும்போது என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, மக்கள் கவர்னர் ஆட்சி வேண்டாம் அப்படின்னா 118 சீட்டில் தாவேக்கா கொடுத்துருப்பாங்க, இல்லை வேறு எந்த கட்சிக்காக கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்க வேண்டாம் என்று முடிவெடுத்ததுனால தான் 108 கொடுத்தாங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் வேணுமோ வந்து அதை பேசிக்கலாம். அரசியலில் வந்து மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க எல்லாத்தையும். இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் மறக்கவில்லை. மறக்காததுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 60 ஆண்டுகளாக இங்கே வந்து தமிழகத்தில் வந்து எப்படி வந்து வாக்குகள் மாறி மாறி விழுந்ததோ, அதற்காக இனிமேல் திமுகவும் வேண்டாம், அதிமுக என்ன சொல்லி புதிய கட்சிக்காக ஒரு மாற்றத்திற்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது மாற்றமா இல்லை ஏமாற்றமான்றது இன்னொரு காலம்தான் பதில் சொல்லணும். 3-4 வருடங்களில் வந்து அவங்க ஆட்சி முடிஞ்சிட்டு போகும்போது தெரியும். பட் அது வந்து வேற விவாதம். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஆளுங்கட்சி ஆட்சியிலேருந்து வெளில போகும்போது மக்களோட மேண்டேட்டை மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்காத வரைக்கும் உங்களால் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ஒரு உள்ளுணர்வோடு நீங்கள் வந்து என்ன தப்பு நடந்தது, எங்கே நடந்ததுன்னு ஆராயாமல் இருந்தீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற தேர்தல்களையும் இதே தோல்வி தான் சந்திப்பாங்க. ஓகே சார். சார், காங்கிரஸின் அந்த கட்சிகள் இணைவு குறித்து சார், எனக்கு நீங்க கேட்ட கேள்வி ஒரு வினோதமா இருக்கு. காங்கிரஸ், அதாவது மம்தா பானர்ஜியும் வந்து சரத்பவாரும் போயிட்டு காங்கிரஸ்ல இணைய மாட்டாங்க, காங்கிரஸ் தான் இங்க இணையும். நீங்க இப்ப இங்க திமுக பத்தி கேட்டீங்க வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வந்து யாரால இங்க வந்து இதுல இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அதாவது கூட்டணி ஆட்சி இல்லை இருந்தா கூட ஒரு வெற்றி கூட்டணி யாரால இருந்தாங்க? திமுகவால தான் இருந்தாங்க சார். அவங்க தான் சார் புத்திசாலி. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டாங்க, ஒரே மாசத்துல எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஜ்யசபா சீட் வாங்கிட்டாங்க. ஸோ அதனால காங்கிரஸ்க்கு தான் மற்றவர்கள் வேணும். ஓகே, அதனால நீங்க வந்து காங்கிரஸ் போய் மம்தா பானர்ஜியோட சேருவாங்களா, அதாவது ராகுல் காந்தி போய் மம்தா பானர்ஜியோட சேருவாங்களா, இல்லை ராகுல் காந்தி போய் சரத்பவாரோட சேருவாங்கன்னு கேட்கறது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கரெக்டான கேள்வியா இருக்கும். ஏன் அப்படின்னா 2014 அவர் வந்து லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இல்லை, 19 லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இல்லை, 24 லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா ஆனதுக்கு காரணம் ஐஎன்டிஏ, இந்த புள்ளி வைத்த கூட்டணிகளோட இவர் வந்து கூட்டணி வைத்து அகில இந்திய அளவில் வந்து தேர்தலை சந்தித்தார்கள். ஓகே, அப்படி தேர்தலில் சந்திக்கும் போது ஒவ்வொரு இதுலேயும் வந்து கணிசமான தொகுதிகள் வந்து காங்கிரஸுக்கு கிடைச்சிது. ஸோ இனிமேல் வரப்போகிறதுல பார்ப்போமே, காங்கிரஸ் வந்து அந்த புள்ளி வைத்த கூட்டணி எப்படி ஆக போகிறது. ஓகே, ஸோ அதில் வந்து இப்போ திமுக அங்கே இல்லை, கம்யூனிஸ்ட்லாம் அங்கே சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்து அந்த புள்ளி வைத்த கூட்டணிக்கு யார் வந்து அடுத்து தாவேக்கா போவதால் திமுக அங்கேருந்து வெளில வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி வந்து இவங்க எடுத்துன்னு போகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிறைய வந்து காங்கிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்த தலைவர், அதாவது முன்னாடி எல்லாமே காங்கிரஸில் இருந்தவங்க காங்கிரஸோட தலைமையோட ஒரு கான்ஃப்ளிக்ட், முரண் ஏற்பட்டதுனால வெளியில் போயிட்டு, ஏன்னா அங்கே வந்து டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் தான். ஓகே, அது ராகுல் காந்திக்கு அப்புறம் யார், பிரியங்கா காந்தி வருவாங்களா, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இப்படியே போயிட்டே இருக்குது அது. ஸோ காந்தி என்ற பெயர் இருந்தால் மட்டுமே நீங்கள் சொல்லலாம், நீங்கள் வந்து மல்லிகார்ஜுன கார்கே தான் நீங்கள் தலைவர்னு சொல்லலாம், அது பேருக்கு வேணால் அப்படி இருக்கும், ஆனால் வந்து உண்மையிலே பின்னாடி இருந்து இயக்குகிறவர்கள் யார், அதுதான் கேள்வி இன்னைக்கு. ஸோ அது இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நிறைய வந்து ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு வெளில வந்த தலைவர்கள் தான்
திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், சரத்பவாராக இருக்கட்டும் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சி திருப்பி அங்கே போய் இணையமானலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ரீஜனல் பாலிடிக்ஸில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. இன்றைக்குமே அங்கே பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக தான் போட்டி அங்கே வெஸ்ட் பெங்காலில். பிஜேபி இருக்குது, அதாவது பிஜேபி தாண்டி சொல்கிறேன். அதை மாதிரி இங்கே பாருங்கள், கேரளாவில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் போட்டி. அங்கேயும் அப்படி தான் சரத்பவார் காங்கிரஸ்லாம் போட்டி எதிரெதிராக போட்டி போட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தவர்கள்லாம் காங்கிரஸும் அவங்கள தான் போட்டி போட்டிருக்காங்க எதிராக ரீஜனல் பாலிடிக்ஸில். ஸோ ரீஜனல் பாலிடிக்ஸை விட்டுட்டு அவங்க வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்க்கு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னைக்கு யாருக்குமே சாத்தியம் இல்லை. ஆம் ஆத்மி பார்ட்டி கூட ஒரு 4 ஸ்டேட்டில் பர்சன்டேஜ் வாங்கினாங்க, ஓட்டு வாங்கினாங்க, நேஷனல் பார்ட்டியாக ரெகக்னேஷன் கிடைச்சிட்டுன்றாங்க. நேஷனல் பார்ட்டியாக கிடைச்சது ரெகக்னேஷன். பட் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கட்டமைப்பு வேணும். எப்படி வந்து நம்ம வந்து அடுத்து தேசிய தலைமைக்கு நகர்வுக்கு எப்படி போக போகிறாங்கன்னா அதுக்கு யாருக்குமே இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஜேபியை தாண்டி வேறு யாருக்குமே இல்லை. எஸ், காங்கிரஸ்க்கு இருக்குது, மற்ற எல்லா மாநிலங்களையும் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு வினபிலிட்டி அவங்களுக்கு கொடுக்குமானா கொடுக்காது. அதை தெரிந்து கொண்டு தான் எல்லாரும் இந்த 25-28 தலைவர்கள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியை வந்து ஆரம்பித்தாங்க. அதை வந்து மோடியை வந்து எதிர்க்க வேண்டும். நீங்கள் வந்து மோடியை எதிர்க்க வேண்டும் ஆரம்பிக்கக்கூடாது. அந்த கூட்டணி இந்தியாவுக்கு நல்லது கொண்டு வர வேண்டும், இந்தியாவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு போக வேண்டும். அதற்காக நாங்கள் கூட்டணி அமைக்கிறோம்னா மக்கள் வந்து வாக்களிப்பாங்க. நீங்கள் பிஜேபியை வீழ்த்த வேண்டும், என்டிஏவை வீழ்த்த வேண்டும், மோடியை வீழ்த்த வேண்டும்னா கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ இவங்க 4வது பொருளாதாரத்தில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு 3வது இடத்தை நோக்கி போவோம், 2வது இடத்தை நோக்கி போவோம். இதற்கு இந்த மைல் ஸ்டோன்ஸ் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து வாக்களிப்பதற்காக யோசிப்பாங்க. இல்லை தனிநபரையோ தனிக்கட்சியோ வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிங்கன்னா இப்போ இந்த புள்ளி வைத்த கூட்டணி எப்படி வந்து கோலம் கலைஞ்சி போன மாதிரி கலைஞ்சி போகும். சார், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரினுடைய டெல்லியில ஒரு சந்திப்பு நடைபெற்றது. நிதி ஆயோக் கூட்டத்தை தாண்டி பாத்தீங்கன்னா கூட்டணியில இருக்கிற காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவங்களையும் சோனியா காந்தி அவரையும் சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு பற்றி உங்கள் பார்வை சார்? ஏன்னா சென்ற முறை டெல்லி சென்ற போது அவர் காங்கிரஸை சார்ந்தவர்களை சந்திக்கவில்லை, இந்த முறை சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இல்லை போன போது வந்து ஐ திங்க் சோனியா காந்தி அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போ உடல்நல குறைவாக இருந்தாங்க, குறைவாக ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தாங்க. பட் அவங்க டைம் கொடுக்கல. ஆனால் அவங்க வந்து ஒரு ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் அப்போ பார்க்கல. இப்போ வந்து நேரம் குறித்து கரெக்டாக போய் பார்த்து வந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பார்த்தது வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாமல் வந்து இங்கே அவங்க தாவேக்க இங்கே ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதற்கான ஒரு கிராட்டிடியூட் நன்றி தெரிவிப்புக்காக வந்து சோனியா காந்தி அவங்க இதுதான் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்க இல்லையா. இப்போ வந்து காங்கிரஸ் யார் கையில் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பாருங்க. மல்லிகார்ஜுன கார்கே பார்த்தாருன்னு நம்ம ஏதாவது பேசுகிறோமா? நம்ம யாருமே பேசலை. அவர் தான் காங்கிரஸோட தலைவர். ஸோ சோனியா காந்தி அம்மையாரை பார்த்து பேசினது, ராகுல் காந்தியை பார்த்து பேசினது, பிரியங்கா காந்தி பேசினது, இதுதான் வந்து இது வரும். ஸோ அப்போ யார் பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவர்களை பார்த்து பேசியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த தக்ஷின் பாரத்தில் அடுத்து வரப்போகின்ற தேர்தல் வரப்போது உங்களுக்கு அது கர்நாடகாவாக இருக்கட்டும், இல்லைன்னா அப்புறமா வரப்போகிற தெலுங்கானா, ஆந்திரா, ஒரு 2-3 வருஷத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு தேர்தல் வரும் இல்லைங்களா. அப்போ வந்து எப்படி வந்து இந்த கூட்டணியை வந்து வலுப்படுத்துவது. நான் ஒரு இதில் மீடியாவில் இன்ஃபர்மேஷன் பார்த்தேன், கர்நாடகாவில் கூட அவர் வந்து தாவேக்கா வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போறாருன்னு போட்டிருந்தாங்க ஒரு 6-8 மாதம். ஆமா சார். சார், இதுதான் இன்றைய டாபிக்கா இருக்கு. சதர்ன் ரீஜன்ஸ்ல தாவேக்கா வேகம் எடுக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக்கும் இருக்கு சார். இல்லை, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ அது ஏன்னா இப்போ காங்கிரஸோட சேர்ந்து ஸோ இவர்கள் வந்து ஆட்சி அமைத்ததுனால ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு மொமெண்டம் ஏற்பட்டிருக்கு காங்கிரஸ்க்கு. ஏன்னா காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்னாங்க. காங்கிரஸ் முக்து பாரத்னா அதாவது பிஜேபி வந்து அனைத்து மாநிலங்களையும் ஒரு நல்ல ஒரு ரெப்ரசன்டேஷனை கொண்டு வந்து மேலே ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்றது. அதுதான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ ஆனால் இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி அந்த ஒரு கேம்பெயின் நல்லா வந்து எடுபட்டிருக்கு. அந்த போலரைசேஷன், இவங்க போலரைசேஷன் சொல்லாங்க பார்த்தீங்க இல்லையா. பிரித்தாளும் சூழ்ச்சி வந்து பாஜக பண்ணுதுன்ட்டு. பாஜக பண்ணவே இல்லை. திராவிட முன்னேற்ற கூட்டணிகள் கரெக்டாக வந்து பிஜேபி என்பது ஒரு இந்துக்களுக்கான கட்சி, இந்துத்துவ கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு போலரைஸ் பண்ணி மக்களை வந்து மடைமாற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அதில் நல்ல ஒரு பெனிஃபிட் அடைஞ்சது இன்னைக்கு காங்கிரஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே காங்கிரஸ் அண்ட் தாவேக்கா ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு அமைச்சரவையிலையும் பதவி கொடுத்துட்டாங்க,
2 எம்பிக்கள் அவங்களுக்கு இருக்கு, ராஜ்யசபா எம்பிக்கள். ஒன்று வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஒன்று வாங்கினாங்க, இங்கே வந்து தாவேகா கூட்டணியில் ஒன்று வாங்கிட்டாங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்று வாங்கிட்டாங்க அப்படி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங் ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால, ஒரு அலைன்மெண்ட் இருக்கிறதுனால அடுத்து அப்படியே அவங்க கர்நாடகாவுக்கு போவாங்க, அதுக்கப்புறமா ஆந்திரா. ஸோ கேரளாவில் ஐ திங்க் வரப்போகிற லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எப்போ வருதோ அதுலேயும் வந்து அலைன் ஆகிடுவாங்க அப்படி. ஸோ இங்கே வந்து அட்லீஸ்ட் தென் இந்தியாவில் அட்லீஸ்ட் காங்கிரஸை வந்து முதல்ல வளர்க்க ட்ரை பண்ணுவோம். நார்த்தில் வந்து அவங்களோட இதெல்லாம் தெரியுது, அவங்களுக்கு காங்கிரஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி அதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. இங்கே தான் வந்து இந்த தென்னிந்தியாவில் மட்டும்தான் இந்த வந்து மைனாரிட்டிஸை வைத்துக்கொண்டு வாக்குகளை வாங்கி அரசியல் பண்ணுகின்ற கட்சிகள் இருக்கிற வரைக்கும் இங்கே வந்து காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு இது இருக்கும் வச்சுக்கோங்களேன், ஒரு வாக்கு வங்கி கிடைக்கும். அந்த வாக்கு வங்கியை நம்பி அங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் இவங்களோட அலையன்ஸ் போயிட்டு அந்த மாதிரி வாக்குகளை வந்து வென்றெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் அவர் தான் வந்து இந்த திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி வந்து கடைசி நிமிஷத்துல வந்து பிரேக் ஆகிற மாதிரி இருந்தது, உருவாவதற்கு காரணமாக இருந்தார். இப்போ ஓகே, அவருக்கெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு பங்கு இருக்கும். நாளைக்கு வந்து இப்போ திமுக கூட்டணி உடைஞ்சிடுச்சு, இப்போ அதான் வெளில வந்துட்டாங்க அப்படின்போது அடுத்து இவரோட ராஜ்யசபா எம்பி சீட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற எம்எல்ஏக்களோட ஆதரவோடு தான் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது திருப்பி அவரோட வந்து ராஜ்யசபா எம்பியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாதிரியான கட்சிகளோட கூட்டணி வைத்து தன்னோட செல்வாக்கை வந்து ஒரு தக்க வைப்பதற்காகவும் டெல்லியில் வந்து தன்னோட ப்ரெசன்ஸை வந்து தக்க வைப்பதற்காகவும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதற்குண்டான ஒரு அச்சாரமாக இருக்கும். ப்ளஸ் திமுகலேருந்து நாங்கள் வெளியில் வந்து நீங்கள் வெளில வந்துட்டீங்க, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு விஜய் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ விச் மீன்ஸ் இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு தேர்தலில் வெற்றி பெற்றவரோட ஒரு இதை வந்து கோஆப்ரேஷனை எதிர்பார்த்து, நான் கோஆப்ரேஷன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிலத்தில் வார்த்தையாக சொல்கிறேன், தமிழ்லலாம் நீங்கள் நல்ல வேறு வார்த்தைகளை போட்டுக்கலாம். இங்கே வேறு வழி இல்லாமல் அங்கே என்ன சொல்கிறது, ஒரு 70-80 ஆண்டுகளாக பாரம்பரியமிக்க கட்சி இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்குன்றதை பாருங்கள். இதுதான் வந்து காங்கிரஸோட இன்னைக்கு நிதர்சனமான நிலைமை. ஓகே சார். சார் தொடர்ந்து வந்து தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய கொல்லூர் மூகாம்பிகை பயணம் பற்றி சார், ஏன்னா இது வந்து முன்னாடி முதலமைச்சருடைய பயணத்தை பற்றி ஈக்குவலா ஒப்பிடுறாங்க, வீர வாழ் ஒன்று கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சரி, இதுல என்னன்னா நீங்க வந்து வெளியில மக்கள்கிட்ட பேசும்போது வந்து ஜாதி மத அந்த அடையாளங்களை வந்து நீங்க வந்து புறக்கணிக்க வேண்டும். குறிப்பா எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன்லாம் சொல்லியிருக்காரு அவர். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இதை மாதிரியான ஒரு கோவில் ஜாதி மதத்தையே நம்ம வந்து மறுக்க வேண்டும். ஜாதி மதங்கள் இருக்கிறது, அதனோட நோக்கம் வேற. அந்த நோக்கத்தை எல்லாருமே அதை மறுக்கணும்னு சொல்லியிருக்காரா ராஜ்மோகன் அவர்கள், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு மட்டும் சொல்லியிருக்காரு சார்? சமுதாயத்தினர் மட்டும்தான். ஏன்னா குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து வெளியில தெரிகிற மாதிரியான சமய சின்னங்களை வந்து அழிந்து கொண்டு செல்கிறார்கள், ரைட்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது குறிப்பாக இந்து சமுதாயம் தான் இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களை மட்டுமே இது பண்ணி அதாவது டைரெக்டாக வந்து குறிவைத்து தாக்காமல் இன்டைரக்டாக சொல்கிறார் அவர். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் ஜாதி அடையாளங்கள் வைத்துக்கொண்டு பள்ளிகளுக்கு வரக்கூடாது, கல்லூரிகளுக்கு வரக்கூடாது அப்படின்னா இன்னிலேருந்து அந்த பிறப்பு சான்றிதழ் ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஸ்கூலில் அட்மிட் பண்ணும்போது நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் எந்த ஜாதி பிரிவு சார்ந்தவர் கேட்குறீங்களா, அதை கேட்குறத நிறுத்திடுங்க, அங்கேருந்து ஆரம்பிங்க. பட் இதெல்லாம் வந்து அரசியல், இது வந்து வளர்ச்சியை நோக்கி எங்கேயுமே கொண்டு செல்லாதீங்க. நீங்கள் உண்மையிலே வேங்க வயலுக்கு என்ன பிரச்சனையாச்சுன்னு அதை கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ படுகொலைகள் நடந்தது, உங்கள் கூட இருக்கிறவர் தானே விசிக தலைவர், அவர் எவ்வளோ குரல் கொடுத்தாருன்னு கேளுங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடத்துல இது மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்குது. நீங்கள் வந்து பள்ளிகள் கல்லூரிகள்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா பள்ளிகள் கல்லூரிகள் வந்து அவங்களை ஒழுங்காக படிக்க விடுங்க. நீங்கள் இப்பயே வந்து அவங்கள வந்து இதை மாதிரியான போலரைசேஷன் அரசியலில் ஈடுபடுத்தாதீங்க. நல்ல ஆரோக்கியமான அரசியலை ஈடுபடுத்துங்க, அதில் மட்டும் மாற்று கருத்தே இல்லை. பிளவுபடுத்தும் அரசியலில் வந்து அவங்களோட சிந்தனையை வந்து அங்கே கொண்டு நோக்கி செல்லாதீங்க. அவங்களுக்கு ஆரோக்கியமான அரசியல், பொருளாதார அரசியல் இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு கரிக்குலம்ல என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படி படிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு. உங்களோட ஜாதி மத அரசியலை வந்து இந்த மாதிரியான பள்ளிகளிலேயோ கல்லூரிகளிலேயோ கோவில்களிலேயோ இல்லை மற்ற ஆலயங்களிலோ வைத்துக் கொள்ளாதீர்கள். ஸோ கமிங் பேக் டு ஜோசப் விஜய் அவர்களோட மூகாம்பிகை கோவிலோட தரிசனம். ஓகே,
அதாவது முன்னாடி ஐ திங்க் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து ஏதோ இது கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டேன் நான். அப்புறம் இவங்க ஒரு யானை கொடுத்தாங்க இல்லையா, அது எந்த கோவில் கொடுத்தாங்கம்மா, அந்த ஜெயலலிதா அவர்கள் ஒரு யானை கொடுத்தாங்க இல்லையா, அவங்களும் ஒரு கோவிலுக்கு ஒரு யானை, ஜெயலலிதா அம்மையார் ஒரு யானை ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இது வந்து அவருக்கு மனதுக்கு உகந்ததா இருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. பட் இதை வைத்துக்கொண்டு அரசியல் பண்ணக்கூடாது. பொதுவாக நீங்க வந்து எல்லா மதத்தினரையும் ஏற்று நடத்த வேண்டும். அந்த மதத்தினோட நம்பிக்கையை வந்து புண்படுத்தாம, உங்களுக்கு அதில் ஏற்புடையதோ இல்லை ஏற்புடையது இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களை புண்படுத்தும் விதமாக, அவர்கள் நம்பிக்கையை குலைக்கும் விதமாக எந்த விதமான நடவடிக்கையோ இல்லை வந்து நீங்கள் வந்து சில பண்டிகைகளுக்கு மட்டுமே வாழ்த்து தெரிவிப்பது, சில பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்காமல் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனத்தை புண்படுத்துவதாக இருக்கும். அதை வந்து தவிர்க்க வேண்டும். முன்னாடி உள்ள அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்லாம் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ அவர்களிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் வந்து ஒரு சமய நல்லிணக்கமாக இந்த அரசாங்கத்தை நடத்த வேண்டும். சார், தொடர்ந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து கிருஷ்ணர் கோயிலுக்கு வந்து ஒரு யானை வந்து பரிசா கொடுத்தாங்க சார். கடந்த கால வரலாறுல 2004 காலகட்டங்கள்ல அவங்க கொடுத்ததா பெரிய விஷயமா இருக்கு சார். சார், மற்றும் ஒரு விஷயமாக கேட்க விரும்புறது என்னன்னா, தமிழக முதலமைச்சர் பழைய க்ளோஸ் ஆன ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாரோ, குறிப்பா இந்த வைத்திலிங்கம் வழக்கு? இல்ல, இது வந்து ஒவ்வொரு அரசாங்கம் வந்தபோது ஓகே, முன்னாள் அமைச்சர்கள், முன்னால் உள்ள பெரிய தொழிலதிபர்கள், அவருக்கு மேலே ஏதாவது பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கும், அவங்க மேலே உள்ள டிவிஎஸ்சி வழக்குகள், டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அந்த மாதிரியான வழக்குகளை வந்து எடுத்து நடத்துவாங்க. அது வந்து எவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிசம்பர் 2020 என்னோட நினைவு சரியாக இருக்குன்னா, அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர் வந்து ஒரு அதிமுக அமைச்சர்களோட ஒரு 14 பேரோட பேரை வந்து கவர்னர்கிட்ட போய் கொடுத்தாரு. கவர்னர்கிட்ட போய் கொடுத்து இது மாதிரியான கேஸ் ஃபைல் பண்ணணும்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே கேட்டால் வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் அளித்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் ஒப்புதல் அளித்திருக்க மாட்டார்னா என்னோட கேள்வி என்னன்னா, இதில் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் ஆனது அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏதாவது நிறுவனம் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இல்லையா, அந்த நிறுவனத்தின் மேலே நீங்கள் ஏன் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது? லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் வாங்கியவர்கள் இங்கே வந்து அமைச்சர்கள் வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு கவர்னர் கொடுக்கல. இப்போ லஞ்சம் கொடுத்தது குற்றம் இல்லையா, அந்த கொடுத்த குற்றத்துக்கு ஏன் நீங்கள் வந்து வழக்கை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது? அதை நீங்கள் கொடுத்ததை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவருக்கு தண்டனை கிடைச்சிடும் இல்லையா? அவருக்கு தண்டனை கிடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்கினவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அப்ரோச்சில் ஏன் வந்து எந்த அரசாங்கம் ஈடுபட மாட்டேங்குது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி குறிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள், அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ஆவணங்கள் இருக்குது, நல்ல எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய என்ஜிஓக்கள் வந்து இவ்வளோ ஊழல் நடக்குது, அறப்போர் இயக்கம் போன்ற நிறைய என்ஜிஓஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து உண்மையாக இது மிரட்டலுக்கு வந்து பயன்படுத்தாமல் மக்களுக்கு நல்லதாக கிடைக்கணும், மக்களுக்கு வந்து அவர்கள் இழந்த பணத்தை வந்து திருப்பி அரசாங்க கருவூலத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கரெக்டாக எவிடன்ஸோட ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சிபிஐயாக இருக்கட்டும் இல்லை இடியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கரெக்டான ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தேவையான ஒரு நீதி கிடைக்கும். அதை விட்டுட்டு வந்து இங்கே வந்து அரசியலுக்காக மட்டுமே பண்ணுறதுனால தான் இந்த கேஸ்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு.